Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th standard economicsோட most important questions தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம 2 marks and 3 marksோட important questionsலாம் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 marksோட most important questions தான் பார்க்க போறோம். இந்த questions பார்த்தாலே நமக்கு போதுமானது. சரிங்களா? 5 marksோட important questions என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? பாருங்க. First question, பின்வரும் விவரங்களுக்கு கால் பியர்சன் ஒட்டுறவு கெழுவினை கண்டறிந்து அதனை விளக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கால்குலேட் த கால் பியர்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா அண்ட் எக்ஸ்பிளைன். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே சப்ளை கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து எக்ஸனும் சப்ளை ஒய்னும். ப்ரைஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க 10, 12, 14, 15, 19 அண்ட் சப்ளை ஒயில் வந்து 40, 41, 8, 60, 50. இதை கால்குலேட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், வறுமையின் நச்சு சுழற்சியினை வரைபடத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி வித் டயக்ராம். அடுத்தது, ஏடிஎஃப் ஏசிஎஃப் ஏஎஸ்எஃப் இடையேயான சமநிலையை வரைபடம் மூலம் விளக்குக. நேரட் த equilibrium between ADF and ASF with diagram. அடுத்து, இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டில் DO இன் பங்கினை விவரிக்கவும். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் WTO இன் இந்தியா சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேயின் அங்காடியின் விதியினை திறனாய்வு செய்க. கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரிங்களா? அயல் நாட்டு செலுத்து சமநிலை கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட், வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன், குறிப்பு எழுதுக. எதை பற்றினது பார்த்தீங்கன்னா பொதுக்கடன், அப்புறம் முதன்மை பற்றாக்குறை. தாஸ் ரைட் ஏ நோட் ஆன் பப்ளிக் டெபிட் அண்ட் டெப்ட் பிரைமரி டிஃபிசிட். அடுத்து பாருங்கள், நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கோல்ஸ். அடுத்து, நுகர்வு சார்பினை தீர்மானிக்கும் புற காரணிகளை விவரிக்கவும். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அடுத்து, பேரின பொறியியலின் பரப்பெல்லையை விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், திட்டமிடலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்கவும். பிரிங் அவுட் த ஆர்குமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பிளானிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாளித்துவம், சமத்துவம் மற்றும் கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செக்யூரலிசம் அண்ட் மிக்சடிசம். நெக்ஸ்ட் ஒன், தேசிய வருவாயை கணக்கிடும் பல்வேறு முறைகளை விளக்குக. டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் த நேஷனல் இன்கம் ஆஃப் எ கண்ட்ரி. அடுத்து, வேலையின்மைகளின் வகைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. எக்ஸ்பிளைன் கீன்ஸ் psychological law of conception functions with diagram. நெக்ஸ்ட் ஒன், தொன்மை கோட்பாடு மற்றும் கீன்ஸ் கோட்பாடு ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாடுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளாசிக்கல் தியரி அண்ட் கீன்ஸ் தியரி. நெக்ஸ்ட் ஒன், பணத்தின் பணிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டு வாணிகத்திற்கும் பன்னாட்டு வாணிகத்திற்கும் இடையேயான வேறுபாடுகளை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்பா, நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விவரிக்கவும். பாருங்கள், டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். அடுத்து, பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை? விளக்குக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி? எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி என்றால் என்ன? அதன் நன்மைகளை விளக்குக. வாட் டு யூ மீன் பை ஜிஎஸ்டி? எக்ஸ்பிளைன் இட்ஸ் அட்வான்டேஜஸ். ஜிஎஸ்டி பற்றின கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்கள், நில மாசுவிற்கான காரணங்கள் யாவை? அதற்கான தீர்வுகளை குறிப்பிடுக. ஸ்டேட் த காசஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன் அண்ட் மென்ஷன் த ரெமடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் லேண்ட் பொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் விவரங்களுக்கு கால் பியர்ஸின் ஒட்டுறவு கெழுவினை கண்டறிக. ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு ஒட்டுறவு கெழு, இதுலேயும் ஒட்டுறவு கெழு தான் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. யாரோடதுன்னா கால் பியர்சன். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிமாண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, சேல் ஆஃப் ப்ராடக்ட் அது ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23, 27, 28, 29, 30, 31, 33, 35, 36, 39. அதுமாதிரி சேல் ஆஃப் ப்ராடக்ட் ஒயில் வந்து 18, 22, 23, 24, 25, 26, 28, 29, 30, 32. இதை கால்குலேட் பண்ணி நம்ம டேட்டா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொது நிதிகளின் எல்லைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட், முதலாளித்துவம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் இயல்புகளை ஒப்பிடுக. கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்து தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். அடுத்து வேலையின்மைகளின் வகைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியினை வரைபடம் மூலம் விளக்குக. எக்ஸ்பிளைன் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்செப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் வித் டயக்ராம். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் பணவீக்கத்திற்கான காரணங்கள் யாவை? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா? இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் யாவை? விளக்குக. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி? எக்ஸ்பிளைன் இட். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பண மாற்று வீதம் எவ்வாறு நிர்ணயம் ஆகிறது என்பதை உதாரணத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் அண்ட் இல்லுஸ்ட்ரேட் ஹவு த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இட்ஸ் டிட்டர்மைன்ட். அடுத்து குறிப்பு எழுதுக. எதை பற்றினா சார்க் பிரிக்ஸ், சார்க் நாடுகள் பற்றியும் பிரிக்ஸை பற்றியும் ஷார்ட் நோட் எழுதணும். சார்க் பிரிக்ஸ். அடுத்து பாருங்கள், நேர்முக மற்றும் மறைமுக வரிகளின் நன்மைகளை எடுத்து எழுதுக. பிரிங் அவுட் த மெரிட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ். அடுத்து புள்ளியியலின் இயல்புகள் மற்றும் எல்லைகளை விளக்குக. பாருங்கள், எலிசிட்டேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்து பல்வேறு வகையான திட்டமிடலின் வகைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான்ப்பா. இதையும் நல்லா நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து பின்வரும் விவரங்களுக்கு கார்ல் பியஸின் ஒட்டுறவு கெழு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. டிமாண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அண்டு சேல் ஆஃப் ப்ராடக்ட், அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதை பற்றி கால்குலேட் பண்ணி டேட்டா ரெடி பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொது கடன் அதிகரிப்பதற்கான காரணங்களை விளக்குக. வாட் ஆர் த காசஸ் ஃபார் இன்க்ரீசிங் பப்ளிக் டெப்ட். அடுத்து காற்று மாசுபடுதலின் வரைவிலக்கணம் கூறி காற்று மாசுபடுதலின் காரணங்களை விளக்குக. டிஃபைன் ஏர் பொல்யூஷன் அண்ட் மென்ஷன் த காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். நெக்ஸ்ட், இருதுறை சூழல் ஓட்ட மாதிரியினை வரைபடத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த டூ செக்டர் சர்க்குலர் ஃப்ளோ மாடல் வித் டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன், வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். நெக்ஸ்ட், முடக்கி இயங்கும் விதத்தினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஆப்ரேஷன் ஆஃப் த அக்ஸலரேட்டர். நெக்ஸ்ட், பல்வேறு வகையான திட்டமிடல் வகைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். பல்வேறு வகை பிளானிங்கை பற்றின கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு நல்லா பார்க்குறது நல்லது. அடுத்து, நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பங்கினை எழுதுக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கத்தினை காண்க. திட்ட விளக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. எதுக்குன்னா 14, 22, 9, 15, 20, 17, 12, 11. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அடுத்து குறிப்பு எழுதுக. இது ஆல்ரெடி ரிப்பீட்டடான கொஸ்டின். சார்க் அண்ட் பிரிக்ஸ் ஷார்ட் நோட். அடுத்து வரி விதிப்பு விதிகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். அடுத்து நீர் மாசுக்கான காரணங்கள் யாவை? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், 3 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டத்தை வரைபடத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த 3 செக்டர் சர்க்குலர் ஃப்ளோ மாடல் வித் டயக்ராம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் மிக்சரிசம். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை எழுதுக. டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து, பணத்தின் முதல் மற்றும் இரண்டாம் நிலை பணிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் ஒன், உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொணர்க. பிரிங் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். நெக்ஸ்ட் ஒன், இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து, வரி விதிப்பு விதிகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த கனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆல்சோ. அடுத்து, வேலையின்மைகளின் வகைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து, மூலதன இறுதிநிலை ஆக்கத்திறனை குறுகிய கால காரணிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஷார்ட் ரன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட், நிதி கொள்கையை வரையறுத்து அதன் கருவிகள் பற்றி விவரிக்கவும். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் பாலிசி. அடுத்து, இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாட்டினை எழுதுக. இல்லுஸ்ட்ரேட் இர்வின் ஃபிஷர்ஸ் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. அடுத்து, நபார்டின் பணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்பா. அடுத்து, வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் ஏதேனும் 8 நன்மைகளை குறிப்பிடுக. ஸ்டேட் எனி 8 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து, முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. கம்பேர் த ஃபியூச்சர் அமாங் கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் மிக்சரிசம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, தேசிய வருவாயை அளவிடும் முறைகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் ஒன், ஒளி மாசுவின் பல்வேறு வகைகளை விவரித்து அதனை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஏதேனும் 3 எழுதுக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ரைட் எனி 3 ரெமடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இட்.
நெக்ஸ்ட் திட்டமிடலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்கவும். பிரிங் அவுட் த ஆர்குமெண்ட் அகைன்ஸ்ட் பிளானிங். நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் விவரங்களுக்கு அனுமானிக்கப்பட்ட சராசரியிலிருந்து திட்ட விளக்கத்தினை காண்க. பாருங்க, கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா பை அஸ்யூம்டு மீன் மெத்தட். 43, 48, 63, 65, 57, 31, 60, 37, 48, 78, 59. சரிங்களா? இந்த 70 கொஸ்டின்ஸுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் அதிக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தோம்னா அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல் தான். சரிங்களா? இப்போ நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்கள் பார்த்து இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.